வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து கோவை மாவட்டத்தில் வந்து தோல்வி அடைஞ்ச பிறவே வந்து வீடியோ போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் போன்ற ஒரு தலைவரை வந்து திமுககாரன் தோக்கடிச்சிட்டானுங்கன்னு சொல்கிறத விட கோவை மக்கள் முழுக்க அவரை வந்து தோக்கடிச்சிட்டான். ஒரு நல்ல மனுஷனை வந்து உங்களுக்கான தலைவர் வேற எங்கேயும் எந்த தொகுதியில் நிற்காம கோயம்புத்தூர் தொகுதியில் நின்னார், உங்களை நம்பி நின்னார். ஆனால் நீங்கள் வந்து தோக்கடிச்சிட்டிங்க. அப்படிப்பட்ட ஒரு இந்த திமுக காரங்க முழுக்க அண்ணாமலை திமுக காரன் மட்டும் இல்லை, அதிமுக அத்தனை கட்சிக்காரனும் முழுக்க ஒன்றா சேர்ந்து இந்த அண்ணாமலையை எப்படியாவது தோக்கடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி முழுக்க வேலை பார்த்தீங்க, காசை கொடுத்தீங்க, பல பொருட்களை கொடுத்தீங்க. நீங்கள் வந்து இப்போ அண்ணாமலையை தோக்கடிச்சிட்டிங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணாமலையை தோக்கடிச்சிட்டேன், பிரியாணி போடுறேன், ஆடை பிரியாணி ஆக்குறேன்னு சொல்லிட்டு அவரோட போஸ்ட்டை இங்கே வச்சுக்கிட்டு பிரியாணி அதான் ஆடை வெட்டுறீங்க நடு ரோட்டில் விட்டு. இதே போன்ற செயல்களை வந்து தப்பாக செய்யாதீங்க. நீங்கள் வந்து நேர்மையான ஆளாக இருந்தால் அண்ணாமலைகிட்ட நீங்கள் போய் பேசி பாருங்கடா. நீங்கள் பேசிட்டு திமுக காரன் எப்போவுமே வந்து அதாவது ஒரு 10 பேர் சேர்ந்தால் தான் அவங்களுக்கு வந்து வீரம் வரும். அந்த டாஸ்மார்க்கில் போய் சரக்கு போட்டால் தான் அவனுக்கு வீரம் வரும். நேர்மையாக ஒருத்தனை பார்த்து சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு திறமை திராணி இருக்குதா? உங்ககிட்ட இருக்குமா? 10 பேர் சேரணும் உங்களுக்கு அப்படின்னா தான். ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் ஒரு ஆள் என்ன பேசுகிறாரு தெரியுமா? நான் வந்து கோயம்புத்தூரில் தான் இருப்பேன், நீ தைரியமான ஆளாக இருந்தால் என்கிட்ட நேரடியாக வந்து பாருன்றாரு. பேசி பாருங்களேன்டா. ஏன்டா டேய், உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் ஜெயித்தாலும் சரி 40 சீட்டு இந்த தமிழகத்தில் ஜெயிச்சு அங்கே போய் என்ன பிடுங்க போகிறீங்களா? 40 எம்பிகளும் அங்கே போய் பிடுங்கவே போகிறீங்கன்னு கேட்குறோம். அத்தனை பேர் நீங்கள் போய் சும்மா ஏதாவது பேச போகிறீங்க, பாஜகக்காரங்க அங்கே போய் கம்முன்னு இருக்க போகிறாங்க. நீங்கள் உடனே வெளிநடப்பு பண்ண போகிறீங்க, அங்கே போய் சமோசா சுண்டல் சாப்பிட்டு இங்கே வந்து சேர போகிறீங்க. ஓசில் கவர்மெண்ட்டு உங்களுக்கு வந்து சீட்டு அங்கே இருக்க எல்லா சலுகைகளும் உங்களுக்கு கொடுக்குது. இங்கேருந்து உங்களுக்கு ஓட்டையும் போட்டு உங்களுக்கு அதுக்கான ஃப்ரீ எல்லாத்தையும் ஃப்ளைட்லேருந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்து அங்கே போய் சமோசா சுண்டல் சாப்பிட்றக்கா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழக கிறுக்கு பிடிச்ச மக்கள் உங்களுக்கு வந்து ஓட்டை போட்டு தேர்ந்தெடுத்து உங்களை அனுப்புகிறாங்க. இதுதானே? மற்றபடி உங்களால் என்ன பிடுங்க முடியும்? தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்ய போறீங்க? இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? நேத்தைக்கு பேஞ்ச மழை இந்த பல்லாவரம் ரோட்டில் வந்து எவ்வளோ தண்ணி, ஒரு காரே முங்கி போகிற அளவுக்கு தண்ணி போச்சு தெரியுமாடா உங்களுக்கு? ஓட்டு போட்ட திமுக ஓட்டு போட்ட ஒவ்வொரு நாய்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு தான் நான் கேட்குறேன். நேற்றைக்கு பல்லாவரத்தில் எவ்வளோ தண்ணி போச்சு தெரியுமா? அங்கே இருக்கவே தான் அத்தனை பேரும் திமுக டிஆர் பாலுக்கு தானடா போட்டீங்க. டிஆர் பாலை என்னத்தை பிடுங்கினாருங்க? என்ன செஞ்சிருக்காரு? ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு அவர்களுடைய சொத்து வளங்களை தான் ஏற்றிக்கிட்டாரு. பல கப்பல்களை வாங்கி வச்சிருக்காரு பினாமி பேரில். அவங்க பையன்தான் வந்து என்ன சொன்னார்? நம்ம அண்ணாமலையை பார்த்து வந்து ஆடை பிரியாணி போட்டுருவேன்னு சொல்லி சொன்னார். முழுக்க இந்த திமுக காரங்களை வந்து 2026 ஒழிச்சு கட்டணும். திமுக காரங்களை வந்து ஒழிச்சே கட்டணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கட்சிக்காரன் வந்து எப்போவுமே வந்து மக்களை வந்து சிந்திக்கிறதே கிடையாது. அதாவது பதவி ஏற்றிட்டு போனவன் பாவம். இங்கே இருந்து லோக்கலில் பேசிகிட்டு இருக்கோம், 1000 பேர் 1000 பேசிகிட்டு இருக்காங்க. பாவம் ஓட்டு போட்டவனெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பல பேர் அந்த ஓட்டை வாங்கி ஜெயிச்சு அங்கே மத்திய அமைச்சருக்கு ஆக முடியாது, எம்பியாக போயிருக்கீங்க. உங்களால் 40 சீட்டு வாங்கி என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வைங்களேன். இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் 1000 இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னும் வந்து ஆட்சி காலம் என்ன எவ்வளோ இருக்குது? என்ன ஒரு 1.5 வருஷம் போல் இருக்குது. அந்த 1.5 வருஷத்துலையாவது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களே. ஐயா முதல்வர் அவர்களே, உங்களுக்கு வந்து ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்வீங்க? 1000 ரூபாய் இந்த பெண்களுக்கு கொடுக்கறது, பெண்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீ பண்ணது, இதெல்லாம் நீங்கள் பெரிய விஷயமா நினச்சிட்டு நீங்கள் ஓட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவும் பிஜேபியும் பிரிஞ்சதுனால உங்களுக்கு வந்த ஓட்டு. அண்ணாமலையோட காலில் விழுந்து நீங்கள் அத்தனை எம்பிக்களை நீங்கள் கும்பிடணும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து
அதிமுகவோட இணக்கமாக போயிருந்தாருன்னா நீங்கள் வந்து சீட்டு 5 சீட்டு வாங்குறதே பெரிய விஷயம். வாங்கியிருக்க மாட்டீங்க. ஏன்னா பணத்தை நீங்கள் கொட்டி வாரி இறைச்சா கூட நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க. இவங்களுடைய பிரிவு உங்களுடைய நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது. உங்களுக்கு நீங்கள் சீட்டு கிடச்சிது. நீங்கள் என்னமோ மோடியோட எதிர்ப்பு உங்களுக்கு சீட்டு வந்துருச்சு அப்படின்னு மட்டும் நீங்கள் பகல் கனவு காணாதீங்க. இது கொஞ்ச நாளைக்கு தான். உங்களுடைய திமுகவோட ஆட்சி காலம் கொஞ்ச காலம்தான். உங்களுடைய ஆட்டமும் கொஞ்ச காலம்தான். அதெல்லாம் நிறுத்தி வைக்கப்படும். ஏன்னா அதிமுக காரணங்களை வந்து நம்ம வந்து இப்போ அதாவது இது அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களே குற்றம் பண்ணதை குற்றம் பண்ணாங்க, அவங்க குற்றவாளி தான் அப்படின்னு சொன்னார். தப்பா? இருக்க ரியாலிட்டியே பேசியிருந்தார். அதில் என்ன தப்பு இருக்கு? உண்மையை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். உங்களுக்கு தலைவி மாபெரும் தலைவி. எனக்கும் நான் ஜெயலலிதா அம்மான்னு தான் சொல்லியிருக்கேன். ஜெயலலிதா அம்மாவோட இப்போ நிறைய வீடியோ நான் போட்டிருக்கோம். அம்மாவை பற்றி நாங்கள் பரிதாபம் எல்லாம் படுறோம். ஆனால் அவங்க தப்பு பண்ணாங்க, தண்டனை வாங்கினாங்கன்னு சொன்னது தப்பா? இந்த சொட்டத்தலையை ஏடிஎம்கேல ஒருத்தன் இருக்கான், ஜெயக்குமார். அந்த சொட்டத்தலையினால தான் இந்த தமிழ்நாட்டில் இந்த அதிமுக அழிவுக்கு காரணம், அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம், இதுக்கப்புறமா அழிய போகிறதுக்கு காரணமும் அந்த சொட்டத்தலையன் தான். ஏன்னா முழுக்க முழுக்க அண்ணாமலையை எதிர்க்கிறேன்ற பேரில் அதிமுகவை அழிச்சிக்கிட்டு இருக்காரு. அதிமுக கூட அண்ணாமலையை கூட்டணி வைக்காம நல்லா பார்த்துட்டு இருக்கிற ஒரே ஒரு ஆள் அந்த ஜெயக்குமார் தான். திமுக காரன் எதாவது காசு எதுவும் கொடுக்குறானா என்னன்னு தெரியல. அப்படி இல்லை அதிமுகவை நம்ம கைப்பற்றலான்னு நினைக்கிறாரு நம்ம தெரியல. எடப்பாடி அவர்கள் நீங்கள் தான் சிந்திக்கணும். இப்போ கோயம்புத்தூரில் வேலுமணி அவர்கள் வந்து முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் சொல்லியிருக்காரு, பாஜக இங்கே அதிமுகவும் கூட்டணியாக இருந்ததுன்னா நம்ம 30-35 இடத்துல ஜெயிச்சிருக்கலாம். அது வந்து ஜெயிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் அதுதான் சொல்லியிருக்காரு, அண்ணாமலையினால தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இப்போ சொல்கிறீங்கல்ல, அப்போ அண்ணாமலையை எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் விரட்டி அடித்து பேசுனீங்களே, அப்போ அண்ணாமலைகிட்ட சமாதானமாக நீங்கள் பேசியிருக்க வேண்டியதானே? ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க சமாதானமாகி போயிருப்பாரப்பா. நீங்கள் என்னமோ எங்கள் அம்மா பேசிட்டாங்க, ஆட்டுக்குட்டியை பேசிட்டாங்கன்னு சொன்னீங்க. அவர் உண்மையாக பேசுனதுக்கு இப்போ கூட அம்மா இந்துத்துவவாதின்னு சொன்னார். அதுதான் உண்மை. இந்து மக்களின் காவலராக இருந்தாங்க இங்கே தமிழகத்தில். ஏன் இஸ்லாமியர்களுக்கு அப்போல்லாம் வந்து இதாக இருந்துச்சா? அப்பயும் திமுக காரன்ட்டு தான் கூட்டணியாக இருந்தாங்க இந்த இஸ்லாமிய கட்சிகள் வந்து அப்பயும் அதிமுகவில் அம்மா கூட இணக்கமாக இருந்து போனவங்க பல பேர் இருக்கானுங்க. பதவிக்காக இஸ்லாமியர்கள் பல பேர் நீங்கள் சிந்திக்கணும். இந்த கட்சியில் இருக்கவன் வந்து அத்தனை பேரும் வந்து அவங்க ஓட்டு வாங்கி அவங்க சம்பாதிக்கிறக்காக இருக்காங்க இஸ்லாமிய கட்சிகள். அதை நம்பிக்கிட்டு நீங்கள் ரோட்டில் திமுக காரங்களோட சேர்ந்துக்கிட்டு அண்ணாமலை போஸ்டரை வச்சுக்கிட்டு ஆடை வெட்டுற மாதிரி சீனை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் சீன் ஆகும். ஏன்னா இந்த குண்டு வைக்கிறது, இந்த கோயம்புத்தூரில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த காரில் ஒரு குண்டு வச்சு வெடிக்க வச்சாங்கல்ல, அது தெரியாமல் வெடிச்சிருச்சு. அதை தெரிஞ்சு ஒரு இடத்துல வெடிக்க கொண்டு போனதை தெரியாமல் அங்கே வெடிச்சிட்டதுனால பல மக்கள் காப்பாற்றப்பட்டாங்க. இதை வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார், இவங்க வந்து சிலிண்டர் வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் சொன்னது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் கண்டுபிடிச்சி இல்லை அது வெடிகுண்டுன்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் போலீஸு அதுக்கப்புறம் விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் வெடிகுண்டு தான் அப்படின்னு சொல்லி அவங்க விசாரணையில் கண்டுபிடிச்சாங்க. இது ஏன் இவர் பண்ணதுனால தான் இவங்களுக்கு இவ்வளோ காண்டு கோயம்புத்தூரில். அதனால தான் அண்ணாமலை அவருக்கு இவ்வளோ எதிர்ப்பாக இந்த இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் குவிஞ்சு நிற்கிறாங்க. அந்த பிரியாணி போடுறதுல அந்த வீடியோவில் பாருங்கள், அத்தனை பேரும் முஸ்லீம் மட்டும்தான். அண்ணாமலை அவர்களை வந்து எதிர்த்து பாஜகவை எதிர்க்கிறானோ இல்லையோ, அண்ணாமலையை முழுக்க எதிர்க்கிறான். ஏன்னு தெரியல. அண்ணாமலை அவர்கள் வந்து நேர்மையாக தானே எல்லாம் பேசுகிறாரு, உண்மையை தானே சொல்கிறாரு. உங்களுக்காகவும் நிறையா விஷயத்த பேசியிருக்காரு. உங்களை என்ன பன்னிக்கறி சாப்பிடுங்கன்னு என்னைக்கா எங்கேயாவது சொல்லியிருக்காரா? மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? உங்கள் இஷ்டம் நீங்கள் சாப்பிடுங்கன்றாரு, நான் சாப்பிட மாட்டேன்றாரு. இதில் என்ன இருக்குது? இதே போல் நம்மளுடைய ஆட்சி காலம், யார்? ஸ்டாலினோட ஆட்சி காலம் இன்னும் 1.5 வருஷத்தில் இருக்குது. அதுக்கு மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க. இந்த நம்ம
சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் வந்து இவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம 98 இடம் காங்கிரஸில் வாங்கிட்டு வெறும் 98 இடம் வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்காரனுங்க. அவங்க வந்து ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறானுங்க. 241 இடம் பிஜேபி வாங்கியிருக்கு, 98 இடம் காங்கிரஸ் கட்சிக்காரன் வாங்கியிருக்கான். மீதி அத்தனை கட்சிகளையும் திமுக காரன் போடுற சட்டை, அந்த மம்தா பானர்ஜி போடுற ஜாக்கெட்டு, இதே போல் ஒன்று ஒன்றையாக கூட்டி சேர்த்து மொத்த ட்ரெஸ்ஸாக தச்சு போட்டு ஆட்சியில் உட்காந்துக்கலாம் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி இருந்தாலும் நடக்காதுப்பா. 98 சீட்டு வாங்கின நீ எங்கே? 241 சீட்டு பாஜக வாங்கின எங்க? மீதி என்ன 31 சீட்டு தான் தேவை. அதுக்கு தான் நிதிஷ்குமார் இவர் நாயுடு போதும் எங்களுக்கு. இவங்களாம் வந்து யார் மாற மாட்டாங்க. நீங்கள் இன்னும் அவங்கள பிடிச்சி அந்த பதவி தரேன் இந்த பதவி தரேன்னு சொல்லிட்டு இழுத்து அவரை ஆட்சியில் போட்டு நம்ம ஆட்சியை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு பல கனவுகள் காண்டுட்டு இருக்கீங்க அந்த காங்கிரஸ் கட்சியில். இன்னைக்கு பார்த்தீங்களா, நிதிஷ்குமார் அவர்கள் வந்து மோடியோட காலில் விழுக போனார், அவர் தடுத்துட்டாரு. இதுதான் மோடியோட மரியாதைன்றது. என்ன, இது உங்களுக்கெல்லாம் வந்து ஆட்சியை எப்படியாவது பிடிக்கணும். இதே போல தான் 2009 பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். 2009 பிஜேபிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் 2 சீட்டு தான் வித்தியாசம். பிஜேபி வந்து 2 சீட்டு தான் கம்மி, 140 138. மீதி எல்லாம் நீங்கள் கூட்டணி போட்டு எல்லாத்தையும் பிடிச்சி ஆனால் இப்படி ஆட்சி உட்காந்தீங்க. ஆனால் பிஜேபி அப்படி பண்ணிச்சா? பிஜேபி அப்படி பண்ணாது. பிஜேபி யார் காலையும் வாரி விடாது, யாரையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய கட்சி ஒரே கட்சி பிஜேபி தான். அவனுங்க அந்த கட்சியிலேருந்து இப்போ மகாராஷ்டிராவில் வந்து என்ன பண்ணாங்க, சிவசேனாவில் அவர் என்ன பண்ணார், பிஜேபியில் கூட்டணியில இருந்து கட்சி மாறி காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கொடுத்ததுனால தான் அவர் கட்சியில் இருக்கிறவங்கள வந்து மறுபடி கட்சி மாறி வந்து அவங்கள கட்சியே சிம்பிள் எல்லாமே அவர்கிட்ட சிண்டேட்ட போயிடுச்சு. அதுக்கு துணை போனாங்க பிஜேபி, இல்லைன்ட்டு இல்லை. ஏன் நீங்கள் ஏன் பிஜேபியில் கட்சியில் கூட்டணியில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஏன் அவங்களுக்கு துணையாக போனீங்க? காங்கிரஸ் கட்சிக்கு எதிரா பிஜேபியோட துணையோட ஓட்டு வாங்கிப்பீங்க உட்கார்ந்துக்கிட்டு, அதுக்கப்புறம் எங்களுக்கு எதிராகவே போவீங்கன்னா உங்களால் என்ன செய்யறது? உங்களை வச்சு தான் செய்ய முடியும். பாஜக உங்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இப்போ எத்தனை எம்பி இருக்கீங்களோ அத்தனை பேர் என்ன போகிறாங்க, அங்கே டெல்லிக்கு போவாங்க, சமோசா சாப்பிடுவானுங்க. மக்களோட பைசாவில் என்ன பண்ணுவான், மக்களோட பைசாவில் ஃப்ளைட்டில் காசு எல்லாமே மக்களோட பணத்தில் போய் அங்கே போய் நம்ம ஏதாவது பேசுவான், பேசிட்டு திரும்பி வர போகிறானுங்க. இதுதான் நடக்க போகுது. வெளிநடப்பு பண்ணியே மக்களோட காசு அழிய போகுது. இவனுங்க மக்களுக்காக எதுவும் செய்ய போகிறதில்ல. பிஜேபியோட அரசு 5 வருஷம் சிறப்பாக நடக்க போகுது. மக்களுக்கான ஆட்சியாக நடக்க போகுது, ஏழை மக்களுக்கான ஆட்சியாக நடக்க போகுது. இந்த திமுக காரன் மாதிரி பணக்கார மக்களுக்கான ஆட்சி இல்லை, ஏழை மக்களுக்கான ஆட்சி. அதிகார வர்க்கத்துக்கு என்னைக்குமே வந்து இந்த திமுக அரசு எல்லாமே செய்யும். பாவப்பட்ட மக்களுக்கு எப்பவுமே தீங்குகளை தான் செய்யும். இதுதான் திமுக அரசு, தமிழக அரசு.